الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل من يخلقكم بالليل والنهار من الرحمن بل هم عن ذكر ربهم معرضون. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த 1-2 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய அண்டை நாடான நேபாளத்திலே ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன்பாக எந்த மழையும் பெய்யவில்லை, அங்கே கடலும் இல்லை. ஆனாலும் கூட ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் பலியாகி இருக்கிறார்கள். இன்னும் 1000 கணக்கில் எண்ணிக்கையில் மக்கள் இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறார்கள். கடுமையான வெள்ளப்பெருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கடுமையான வறட்சி. ஆகஸ்ட் முடியும் நிலையிலும் கூட ஒரு பருவ காலம், சற்றேறக்குரிய ஒரு பருவ காலம் தேவையான மழை இன்றியே முடிந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கடுமையான வறட்சி, இன்னொரு பக்கம் கடுமையான வெள்ளம். அதிலே மக்கள் பாதிக்கப்பட்டு இன்னல்களுக்குள்ளாகி இருக்கிறார்கள். அது எதனால் ஏற்பட்டது என்பதற்கான விடை கூட இன்னும் முழுமையாக சரியான முறையில் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைக்கிற இயல்பு இருக்கிறது. அது மனித சமுதாயத்தை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை வாழ்வதற்காகத்தான். அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற இயல்பான நிலை இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே அல்லாஹ் அப்படி ஒரு நிலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மனிதர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற நிலையைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறானே தவிர அவர்கள் அழிந்து போக வேண்டும், அவர்கள் கஷ்டப்பட வேண்டும், அவர்கள் பாதிக்கப்பட வேண்டும், எல்லா நேரங்களிலும் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதற்காக படைக்கவில்லை. வல்லதி கலகலக்கும் மாஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் உள்ள அத்துணையையும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பயன்பாட்டுக்காகத்தான் படைத்திருக்கிறார். சில நேரம் சோதனைகள் வரலாம், ஆனால் யதார்த்தமாக இயல்பாகவே இந்த பூமி படைக்கப்பட்டிருக்கிற நிலை, இந்த பூமியை போன்று உலகத்திலே விண்வெளியிலே வேறு எங்கு போய் மனிதன் வாழ முடியாது. சந்திர மண்டலத்திலே போய் மனிதன் வாழ முடியாது, ஒரு மூச்சு கூட விட முடியாது அவனால். அதற்குரிய ஏற்பாடுகள் எதுவும் இல்லை என்று சொன்னால் அவனால் மூச்சு கூட விட முடியாது. அதே போன்று எத்தனை கோள்கள் இருக்கிறதோ, இந்த பூமியை என்று இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவு விசாலமான இடங்கள் இருக்கிறதோ, நட்சத்திரங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் சென்றாலும் கூட மனிதன் வாழ்வதற்கான சூழல் இந்த பூமியை தவிர இதுவரையில் வேறு எங்கும் இல்லை என்பதுதான் உண்மை நிதர்சனம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அல்லாஹ் இந்த பூமியை படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வஜஅல்னா ஃபில் அர்தி ரவாசிய அன் தமீத பிஹிம், இந்த பூமியிலே நாம் மலைகளை நாட்டி இருக்கிறோம். எதற்காக? ஆங்காங்கே மலைகள், ஆகப்பெரிய மலை எவரெஸ்டில் உள்ள சிகரம், எவரெஸ்ட் சிகரம் தான் உலகத்திலேயே ஆக உயர்ந்த இடம். அதையும் அல்லாஹ் தஆலா இந்தியா நேபாளத்தினுடைய எல்லையில் தான் அமைத்திருக்கிறார். ஆக உயர்ந்த மலைகள் உலகத்திலே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மலைகள் எல்லாம் இந்த மக்கள் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக ஆக்கப்பட்டதல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வஜஅல்னா ஃபில் அர்தி ரவாசிய அன் தமீத பிஹிம், இந்த பூமியிலே நாம் மலைகளை நங்கூரமிடப்பட்ட கப்பல்களை போன்று நிறுத்தி இருக்கிறோம் என்று. கப்பல் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கப்பலின் ஒரு பகுதி உள்ளே அது கைக்கால் இழுத்து ஏதாவது ஒன்றால் இழுத்து கட்டப்பட்டிருக்கும், அது பறந்து போய்விடாது.
அதே சமயத்தில் அந்த கப்பல் பாதுகாப்பாகவும் இருக்கும். அதே போன்றுதான் இந்த பூமியிலே மலைகளை நாம் நாட்டி இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மீதவையும் அவர்களை கொண்டு இந்த பூமி ஒரு பக்கமாக சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக, அவர்கள் மக்களை கொண்டு இந்த பூமி அப்படியே சரிந்து விடக்கூடாது என்பதற்காக, ஆடி விடக்கூடாது என்பதற்காக நாம் இந்த பூமியிலே மலைகளை நிலைநாட்டி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வான். மலைகள் இருக்கிறது என்று சொன்னால் பூமியின் பாதுகாப்புக்காகத்தான், பூமியில் உள்ள மக்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் மலைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல ஒரு ஜிபால அவுதாதா, மலைகளை ஆணிகளாக ஆக்கி இருக்கிறோம் என்று சொல்லுவான். எப்படி கூடாரம் அடிக்கும் பொழுது அதற்கான ஆணிகளை சாய்வாக நிறுத்தி அடித்திருப்பார்கள், அதே போன்று உலகத்தில் உள்ள மலைகளும் கூட ஒரு வகையில் சாய்வாகவே அமைந்திருக்கிறது எல்லா மலைகளும் என்று விஞ்ஞானம் சொல்லும். எப்படி கூடாரங்கள் பறந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படி அல்லாஹ் தஆலா இழுத்து பிடிச்சு நாம் ஆணிகளை அடிப்பது போன்று இந்த பூமியிலே அடிக்கப்பட்ட ஆணிகள் ஒரு ஜிபால அவுதாதா. இந்த பூமியில் மலைகள் இல்லை என்று சொன்னால் இந்த வளிமண்டலங்கள் இருக்காது, இந்த ஆக்சிஜனை பார்க்க முடியாது. இப்பொழுது என்ன இயல்பான நிலையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ நாம் உணராமலேயே, நாம் அதை பற்றி சிந்திக்காமலேயே எதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அதுவெல்லாம் இருக்காது. அதற்கு காரணம் ஊண்டப்பட்ட மலைகள். இப்படியும் அல்லாஹ் சொல்லுவான், இந்த வான்வெளியை பாதுகாக்கப்பட்ட ஒரு முகடாக ஆக்கி இருக்கிறோம். இந்த வான்வெளி நமக்கு ஒரு முகடு. எப்படி ஒரு பில்டிங் கட்டும் பொழுது அதற்கு ஒரு முகடு இருக்கிறது, கான்கிரீட் போடுகிறோம் எதற்காக? நம்முடைய பாதுகாப்புக்காக. உள்ளே வெயில் அடிக்கக்கூடாது, குளிர் வரக்கூடாது, வெளியிலிருந்து எதுவும் தூசுகள் தாக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு முகடு உண்டு. அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கே முகடாக இந்த வான்வெளியை ஆக்கியிருப்பதாக சொல்லுவார். ஆனாலும் மக்கள் அதை பற்றி யோசிப்பதே கிடையாது. அவர்கள் அதை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைத்து அவனுடைய நியாமத்தை நினைவு கூறுவதற்கான இடங்கள் இவை. அது மலைகளாகட்டும், இந்த வான்வெளியாகட்டும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய இயல்பான நிலைகள் அத்தனையும் நாம் ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் உணராமலேயே அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனாலும் மக்கள் அந்த அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி யோசிப்பதும் இல்லை, அதற்காக சுக்ர் செய்வதும் இல்லை. சுக்ர் செய்யாத ஒரு நிலை மேலோங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சோதனைகளும் வர ஆரம்பிக்கிறது. இந்த பூமியை சுற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஓசோன் படலம் இருக்கிறது. இந்த ஓசோன் படலமும் ஓட்டை போல விழுந்து கொண்டு வருகிறது என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். ஓசோன் படலம் என்பது என்ன? அது சப்பம் மஹ்பூதா, அது ஒரு பாதுகாக்கப்பட்ட முகடு என்று அல்லாஹ் சொல்லுவான். நமக்கு பாதுகாப்பாகத்தான் அது இருக்கிறது. அந்த படலம், அந்த வளிமண்டலம் நம்முடைய பூமியை சுற்றி இருக்கிறது என்று சொன்னால் சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியவில்லை. ஆனால் இந்த ஓசோன் இல்லை என்று சொன்னால் சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்கும் பொழுது தோல்ல ஓட்டை விழுந்துடும், தோளில் ஓட்டை விழுந்துவிடும். யாரும் நிம்மதியாக இந்த பூமியிலே வாழ முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த படலங்கள், வளிமண்டலங்கள் இல்லை என்று சொன்னால் அதை தாண்டி மனிதன் சென்றால் மனிதனுடைய காதில் இருந்து ரத்தங்கள் ஓட ஆரம்பிக்கும், மனிதனுடைய மூக்கில் இருந்து ரத்தம் ஓட ஆரம்பிக்கும், மனிதனுடைய கண்கள் இருந்து ரத்தம் ஓட ஆரம்பிக்கும். எத்தனை துவாரங்கள் இருக்கிறதோ அத்தனை துவாரத்திலிருந்து ரத்தம் ஓடும். ரத்தம் நம் வெளியே வராமல் ஓட்டைகள் எல்லாம் இருக்கும் கூட ரத்தம் வராமல் இருப்பதற்கான காரணம் இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிற இயல்பான நிலை. நாம் அது பற்றி சிந்திப்பதில்லை. இது எப்பொழுது விளங்கும் என்று சொன்னால் மனிதன் சந்திரமண்டலத்துக்கு செல்லும் பொழுதுதான். அதற்கான ஏற்பாடுகளோடு தான் செல்ல முடிந்தது. இல்லை என்று சொன்னால் அவன் இறந்தே போவான், செத்தே போவான். ஆயிரக்கணக்கான கோடி டாலர்களை செலவழித்துத்தான் மனிதன் சந்திரனுக்கு போக முடிந்தது. அல்லாஹ் தஆலா ஒரு பைசா செலவு இல்லாமல் இந்த பூமியிலே நம்மை வாழ வைத்திருக்கிறார். எந்த விதமான செலவும் இல்லாமல் இந்த பூமியிலே ஒவ்வொரு வினாடியும் மூச்சு விட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த பூமியை சேர வேறு எங்காவது போய் மூச்சு விட முடியுமா? அதற்கு 1000 கோடி டாலர் செலவு செய்ய வேண்டும் ஒரு தடவை மூச்சு விடுறதுக்கு. அவ்வளவு செலவு செஞ்சால்தான் ஒரு தடவை மூச்சு விட முடியும். ஆனால் அந்த செலவின்றி அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது நாம் உணர்வது கிடையாது. இதற்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அல்லாஹ் கேட்பான், குல் மை யக்லவுக்கும் பில்-லைலி வன்-நஹாரி மினர் ரஹ்மான். நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள், இரவிலும் பகலிலும் அல்லாஹ் தஆலா உங்களை நன்கு கவனித்து பாதுகாப்பவன் யார்? அல்லாஹ்வே. அல்லாஹ்வுடைய வேதனை வராமல், கஷ்டங்கள் வராமல்
மையக்லவுக்கும் பில்லைலி வன்னஹாரி மினர் ரஹ்மான். இரவிலும் சரி பகலிலும் சரி உங்களை நன்கு வினாடி விடாமல் உங்களின் மீது முழுமையாக கவனம் செலுத்தி உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். தூக்கத்திலும் கூட மூச்சு யதார்த்தமாக மூச்சு வாங்கிக் கொண்டே இருக்கிறது, மூச்சு போய்கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே மூச்சு இழுத்துக் கொண்டே இருக்கிறோம். மனிதன் தூங்கிக் கொண்டிருந்தாலும் கூட அவருடைய ஹார்ட் துடித்துக் கொண்டே இருக்கிறது. மனிதன் தூங்கிக் கொண்டிருந்தால் கூட அவருடைய உணவு உறுப்புகள் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நல்ல பிரியாணி சாப்பிட்டு தூங்கினா நம்ம எழுந்திருக்கும் போது பிரியாணி எல்லாம் ஜீரணமாயும். யாருக்கு தெரியும் இதுவெல்லாம் நடக்கிறது எப்படி நடக்கிறது என்று? எப்படி நடக்கிறது என்றதுக்குள் மையக்லவுக்கும் பில்லைலி வன்னஹாரி மினர் ரஹ்மான் பல்ஹும் அன் திக்ரி ரப்பிஹிம் முஅரிதூன். ஆனாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணிக்கவே செய்கிறார்கள். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள், இதையெல்லாம் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி பார்ப்பதில்லை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில்லை. இதன் மூலமாக சில சமயங்களில் அவ்வப்போது ஆங்காங்கே சில சோதனைகள் ஏற்படும் பொழுது அதுதான் பெரிதுபடுத்தி பேசப்படுகிறது. வருஷத்திலே பல 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால் அது இவ்வளவு பிரம்மாண்டமாக பேசப்படுகிறது. 4 வருடமாக நிம்மதியாக வாழ்ந்ததை பற்றி யாரும் நினைத்து கூட பார்ப்பதில்லை. அல்ல அவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 60 வருஷம் 70 வருஷத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு காலம் ஆரோக்கியமாக வாழ்கிறோம், எவ்வளவு காலம் வியாதியாக வாழ்கிறோம். வியாதி என்பது மிக குறைவு, ஆனால் ஆரோக்கியம் நிறையவே இருக்கிறது. ஆனால் ஆரோக்கியமான சுகமாக வாழக்கூடிய காலத்தை பற்றிய சிந்தனை யாருக்கும் வருவதில்லை. வியாதி என்று வந்துவிட்டால் எனக்கு கஷ்டமாயிடுச்சு, தலைவலி வந்துருச்சு, காய்ச்சல் வந்துச்சு, எனக்கு இவ்வளவு காலமா நல்லா தான் இருந்தேன், ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கணும், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. இவ்வளவு காலமா நல்லா இருந்தோம் என்பதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தி இருக்கிறோம். நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், 2 நியாமத்துகள் மக்கள் அதிலே ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். அஸ்ஸிஹத்துல் ஃபராம், அல்லாஹ் கொடுத்த சுகம், அல்லாஹ் கொடுத்த ஓய்வு, இரண்டும் ஆகப்பெரிய நியாமத். நினைத்து பார்க்கும் பொழுதுதான் அது புரியும். பேசினால் மட்டுமல்ல, கேட்டால் மட்டுமல்ல, தனியாக உட்கார்ந்து சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியம் எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு உயர்வானது. அல்லாஹ் எப்படி நம்ம இவ்வளவு காலமாக எந்த பிரச்சனை நம்முடைய கையை நம்முடைய இஷ்டத்திற்கு அசைத்துக் கொண்டிருக்கிறோம். லேசா வந்தா என்ன ஆகும் பாருங்க, வேலை செய்யாம போயிடும். லேசா எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது, எப்படி நடக்கும் என்று தெரியாது. நம்முடைய கையை நம்முடைய இஷ்டத்திற்கு ஆட்டுகிறோம், அசைக்கிறோம், வளைக்கிறோம், விரல்களை இப்படி மடிக்கிறோம், விரல்களை இப்படி விரிக்கிறோம். எப்படி முடிகிறது இதுவெல்லாம்? இது யாருடைய திறமையை கொண்டு, யாருடைய திறமையை கொண்டு இதெல்லாம் நடக்கிறது? காலால் நடக்கிறோம், காலை மடித்துக் கொள்கிறோம், மடித்து உட்காருகிறோம், தொழுகையில் ஒரு மாதிரி உட்காருகிறோம், மற்ற சமயத்திலே ஒரு மாதிரி உட்காருகிறோம். எப்படி நினைக்கிறோமோ அப்படி காலை மடித்துக் கொள்கிறோம். ஆனால் இதுவெல்லாம் எப்படி மடிக்க முடிகிறது? லேசா வலி வரும்போதுதான் தெரியும். கால் வலி வரும்போதுதான் நம்மளால காலை அசைக்க முடியாது, காலை மடிக்க முடியாது, காலை மடிச்சு அத்தகையத்துல உட்கார முடியாது என்கிற நிலை வரும் பொழுதுதான் அது பற்றி யோசிப்போம். ஆஹா, இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, நான் இவ்வளவு காலமா எப்படி நம்ம மடித்து கொண்டு வாழ்ந்தோம், எப்படி நாம் அனுபவித்தோம். எல்லா நிலைகளையும் நாம் தனியாக யோசித்து பார்க்கும் போதையும் ஏகப்பட்ட நியாமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எல்லா கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வினாடியையும் கண்காணித்து பாதுகாக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் வசனத்திலே மையக்லவுக்கும் மையக்லவு என்று சொன்னால் அரபியிலே ஒவ்வொரு வினாடியும் அவனை கண்காணித்து பாதுகாப்பது, அவன் மீது எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாப்பது. அப்படி மனிதனை எல்லாம் பாதுகாக்கிறான், மனித சமுதாயத்தை பாதுகாக்கிறான், உயிரினங்களை பாதுகாக்கிறான். ஆனால் ஒரு நேரம் எப்பொழுதாவது இது மாதிரியான பிரச்சனைகள், சோதனைகள், அது பல காரணங்களினால் வரலாம். நம்முடைய செயல்பாட்டினால், நம்முடைய நன்றி செலுத்தக்கூடிய தன்மைகள் இல்லாததால், நம்முடைய பாவங்களினால். ஆனாலும் கூட அந்த பேராபத்துகள் வரும் பொழுது அது பற்றியும் யோசிப்பதில்லை. பேராபத்துகள் இன்று நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் இருக்கிறது, எப்படி எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பல கோடி செலவு செய்து பாலம் கட்டப்பட்டது, அந்த பாலத்தை பொம்மையை தண்ணீர் அடித்துச் செல்வது போன்று அடித்துச் செல்கிறது. ஒரு பிளாஸ்டிக் பொம்மையை எப்படி அடிச்சுட்டு போகுமோ அது மாதிரி அந்த பாலங்கள் 80 கோடி செலவில கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பாலம், சீனாவோடு இணைத்து வைக்கக்கூடிய பாலம், ஒரு பொம்மை மாதிரி அது தண்ணீரில் மிதந்து போகிறது. சாதாரணமாக தண்ணீருக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறார், அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு, காற்றுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. தண்ணீர் இல்லாமலும் மனிதன் வாழ முடியாது. ஆனால் தண்ணீர் நம்மை தாக்க ஆரம்பித்தால் அதை விட்டு நாம் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அதை விட வேகமாக அந்த தண்ணீர் வரும், அதை விட வேகமாக வரும். இவ்வளவு பெரிய பாதிப்பு, கட்டிடங்கள், வாகனங்கள் எல்லாம் அப்படியே தண்ணீரை மிதந்து பறக்கும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலை. இந்தியா அது ஒரு சுற்றுலா தலம், பல நாடுகள்ல இருந்து வந்திருக்கிறார்கள்.
நேபாளத்திலே எவருக்கு மலைப்பகுதிகள் அது இயல்பாக அல்லாஹ் அப்படி அழகாக படைத்திருக்கிறான். அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கில் அங்கே சிக்கி இருக்கிறார்கள். யாத்திரை சென்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். எல்லா நிலைகளிலும் சென்றவர்களுடைய நிலை என்னவென்று தெரியாமலேயே இன்னும் எத்தனை பேர் இறந்தார்கள் என்று தெரியாத நிலைதான் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. கடுமையான ஒரு சோகமான ஒரு நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது. எதனால் ஏற்பட்டது என்பதை பற்றி ஆய்வு செய்கிறார்கள். அதற்கும் கூட இதுவரைக்கும் காரணம் உருப்படியாக சொல்ல முடியவில்லை. முதல்ல சொன்னாங்க நிலநடுக்கம் ஏற்பட்டது, அதுபோல சொன்னாங்க நிலநடுக்கம் ஏற்படவில்லை. இமயமலையிலிருந்து ஒரு பனிப்பாறை அப்படியே சரிந்து விழுந்தது. பனிப்பாறை வெடித்து விழும் பொழுது அந்த ஆற்றினுடைய போக்கையே மாற்றியது. பேரிடர் மேலாண்மை என்கிற ஒரு அமைப்பு இந்த ஒவ்வொரு நாட்டிலும் உண்டு. ஆனால் அது ஒவ்வொரு சமயத்திலும் தோல்வி காண்பதும் உண்டு. பேரிடர் மேலாண்மை இருக்கிறது. என்ன நடக்கிறது, எப்ப நடந்துச்சு, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சொல்றாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்க தொடர்பு கொண்டோம், பேசணும், நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவோம்னு சொன்னாங்க. இன்னும் 10 நிமிஷத்தை கழிச்சு நாங்க பேசும் பொழுது அவங்களால தொடர்பு கொள்ள முடியல. அந்த 10 நிமிடத்திற்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எப்படி தண்ணி வந்துச்சுன்னு தெரியல, மழை பெய்யல, கடலும் இல்லை நேபாளத்துல. ஆனாலும் படிப்பாறை உடைந்து விழுந்து இவ்வளவு பெரிய சேதத்தை திடீரென ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய நாட்டம். இது எதுவுமே எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது என்பதற்கான ஒரு நிலைகள். எப்பொழுதெல்லாம் பேரிடர்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கிறோம், எல்லாமே அப்படித்தான் நடக்கிறது. திடீரென நடக்கிறது. எந்த நேரத்தில் நடக்கும் என்று தெரியாது. நல்ல பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம் என்று நாம் நினைப்போம். ஆனாலும் கூட எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது என்ற நிலைகள் தான் இருக்கிறோம். அப்படி நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோம். அது எதற்காக? அது ஒரு சோதனைக்காக. ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் அவர் அல்லாஹ்வின் பக்கம் அதை திருப்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது. அது ஒரு சோதனை. இது அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது. இன்னைக்கும் மக்களுக்கு பயம் இருக்கிறது. என்ன பயம் இருக்குது? எங்க வந்துட்டா எங்க வீடு போயிடும், எங்க சொத்து போயிடும், அப்படி பயம் இருக்குதே தவிர எங்களுடைய பாவம் என்னவாகும், எங்களுடைய ஆசிரத்து என்னவாகும், எங்களுடைய மறுமை என்னவாகும், எங்களுடைய பாவங்களினால்தான் இதெல்லாம் நடக்கிறது, நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் எவ்வளவு முன்னேற வேண்டும் என்கிற சிந்தனை வர வேண்டும். அதுதான் உண்மையான நிலைப்பாடு. இது மாதிரியான இக்கட்டான ஒரு நேரத்தில் உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், இன்னா ஜஅல்னாமா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா. இந்த பூமியின் மீது எதையெல்லாம் நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமோ அது பெரும் பெரும் மலைகளாகட்டும், மரம் செடி கொடிகளாகட்டும், எதுவெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமோ நாம் படைத்தவை அத்துணையும் ஸீனத்தல் லஹா. அந்த பூமிக்கு ஒரு அலங்காரம். அது பார்க்க பார்க்க அழகாக இருக்கும். அது அலங்காரமான காட்சி. ஆனால் அந்த அழகை பார்த்து சுற்றுலா பயணிகள் வெறும் ரசனையோடு முடித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா அடுத்தே சொல்லுவான், லினபுலுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த ஜீனத்தை, இந்த அலங்காரத்தை ஏன் ஏற்படுத்தி இருக்கிறோம்? அவர்களின் நல்ல அமல்கள் யார் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக. அந்த அலங்காரத்திலே மயங்கி போய் விடுகிறார்களா, அந்த ஆசா பாசங்களிலே சுருண்டு விழுந்து விடுகிறார்களா, அல்லது அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைக்கிறார்களா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்களா? லினபுலுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. அவர்களை சோதிப்பதற்காக ஒழுங்காக செயல்படுபவர்கள் யார், சரியாக நடப்பவர்கள் யார், இந்த உலகத்தை கண்டு கழிக்கட்டும், ஆனால் அல்லாஹ்வுடைய வல்லமையை உணரட்டும். இந்த உலகத்தினுடைய காட்சிகளை பார்த்து ரசிக்கட்டும், ஆனால் அல்லாஹ்வுடைய வல்லமையை உணரட்டும். இது அந்த ரப்பனுடைய வல்லமை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நியாமத் என்பதை உணரட்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்தட்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அல்லாஹ்வுடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றட்டும். யார் அப்படி நிறைவேற்றுகிறார்கள் என்று சோதிப்பதற்காகத்தான் இந்த பூமியை அலங்காரமாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நேரம் செல்லாது, எப்படி ஆக்குவோம் என்று. அதையே அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், யபுலுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா வ இன்னா லஜாயிலூன மா அலைஹா ஸஈதன் ஜுருஸா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஒரே வினாடியில் அழித்து வெறும் கட்டாந்தரையாக நாம் ஆக்கிவிடும். வெறும் கட்டாந்தரை, வெறும் பொட்டல்கார ஆக்கிவிட முடியும். இவ்வளவு பெரிய மலைகள் நின்றிருந்தது, எங்கு போனது தெரியாது. மலைகள் எங்கு சென்றது? மரம் செடி கொழுதல், இவ்வளவு பெரிய கட்டிடங்கள், 100 மாடி கட்டிடங்கள் எங்கு போய் விழுந்தது? என்ன ஆனது? எப்படி பறந்தது? எப்படி போனது? அதை பற்றி யோசிக்க கூட நேரம் இருக்காது. மா அலைஹா ஸஈதன் ஜுருஸா. அல்லாஹ் ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், அப்பலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் என்று கேட்டுக் கொண்டிருக்கிற வரிசையிலே வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். அவர்கள் மலைகளின் பால் பார்க்க வேண்டாமா? அது எப்படி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, அது எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது, அது எப்படி நாட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார்கள். அதை மலைகளை பார்த்து சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் எப்படி புதிய புதிய சிகரங்களை எழுப்பி நிறுத்தி இருக்கிறான். வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத்.
இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இப்படி கேட்கிற அல்லாஹ், இவ்வளவு பெரும் பெரும் மலைகள் நிற்கிறது, ஆனால் ஒரு நேரம் வரும் மலைகள் எல்லாம் சுக்குநூறாக பறந்து போய்விடும். கியாமத்தினுடைய அடையாளமா சொல்லுமா, பஞ்சாக பறந்து போய்விடும், தவிடு பொடியாகிவிடும். இங்கே பார்த்தால் நுசிபத் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் அல்ல. நுசிபத் ரெண்டுக்கும் அரபியிலே பெரிய வித்தியாசம் கிடையாது. இரண்டு எழுத்து தான். நுசிபத் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, நுசிபத் தவிடு பொடியாக்கப்பட்டது. அல்லாவுக்கு ரொம்ப நேரம் சொன்னார். சின்ன சின்ன வார்த்தைகளில் எல்லாம் உணர செய்கிறான். பெரும் மலைகள் ஒரு நேரத்தில் இடிந்து தவிடு பொடியாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை திடீரென வரும். ஆனாலும் கூட கியாமத்துக்கு முன்பாக அல்லாஹ் சில எச்சரிக்கை மணிகள், இது ஒரு அலாரம், இது ஒரு எச்சரிக்கை மணி. இவர்கள் எப்படி அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குகிறார்கள் என்பதற்காக வேண்டி கியாமத்துக்கு நெருக்கத்திலே நிறைய மரணங்கள் நிகழும் என்றும் கூட ஹதீஸிலே வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு கால சூழலை போன்று நாம் பக்கம் நகன்று கொண்டிருப்பதை போன்று தோன்றுகிறது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும் இது மாதிரியான சோதனைகளை விட்டு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், நிலநடுக்கங்கள் இது போன்ற சோதனைகள் ஏற்படும் பொழுது எல்லா ஊருக்கும் லெட்டர் எழுதினார்கள், நீங்கள் 4 காரியங்களை செய்யுங்கள் என்று. 1, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். நீங்கள் செய்த பாவங்களுக்காக இன்னைக்கு பாவத்தை பற்றிய சிந்தனையே இருப்பதில்லை. பாவத்திற்கு கூட இலக்கணம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இஸ்மு மா ஹாக்க ஃபீ ஸத்ரிக, பாவம் என்பது உன்னுடைய உள்ளத்தை உறுத்தக்கூடிய ஒன்றுதான் பாவம். ஆனா நீங்க எந்த பாவமும் உறுத்துறதே இல்லை. அப்ப அந்த அளவுக்கு உள்ளங்கள் கல்லாகி போய்விட்டது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, இது மாதிரி சமயத்தில் நீங்க முதல்ல பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்க. இரண்டாவதாக நீங்கள் தனிமையில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், கண்ணீர் வடியுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்கள். மூன்றாவதாக சொல்லுவார்கள், நீங்கள் மைதானத்திலே ஒன்று சேருங்கள், அத்துணை பேரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நான்காவதாக சொல்லுவார்கள், நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள். இது மாதிரியான ஆபத்தான முசீபத்தான நேரங்கள் வரும் பொழுது உங்களால் இயன்ற அளவுக்கு தான தர்மங்களை செய்யுங்கள். அசதக்கத்து ரத்துல் பலா, சதக்கா இருக்கிறதே அது முசீபத்துகளை தடுத்து நிறுத்தக்கூடிய பேராட்கள் சதக்காவுக்கு உண்டு. நாம் அதை நினைக்கிறோமோ விளங்குகிறோமோ இல்லையோ, அல்லாஹு தஆலா சதக்காவின் மூலமாக ஆபத்துகளை தடுத்து நிறுத்துகிறான். அப்படி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், இது மாதிரியான கஷ்டமான நேரங்கள் பேராபத்துகள் நிகழும் பொழுது இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அங்கே தண்ணீரின் மூலமாக ஆபத்து, இங்கே தண்ணீர் இல்லாமல் வறட்சி, இப்படிப்பட்ட நிலைகள் மாறுவதற்கும் இந்த 4 காரியங்கள் தான். நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதும், அல்லாஹ்வுக்காக வேண்டி சதக்கா செய்வதும் இது நிலைகளை மாற்றி வைக்கும். ரப்புல் ஆலமீன் இயல்பான நிலைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக தான் நம்மை ஆக்கியருள்வானாக. அந்த இயல்பு நிலையை மாற்றுவதை விட்டும் மாறுவதை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தருள்வானாக. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு நன்றியாளர்களாக இருக்கக்கூடியவனாக ஆக்கி வைப்பானாக. எல்லா வறட்சிகளையும் போக்கி நிம்மதியான செழிப்பான வாழ்க்கையை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக.